காந்தாரா படத்தை பார்த்து மிரண்டு போனவங்க எல்லாருமே காந்தாராவோட அடுத்த பாட்டுக்காக பயங்கரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வேலையில தான் காந்தாராவோட நெக்ஸ்ட் பார்ட் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்றத பத்தி படக்குழுவே அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. என்ன நடந்திருக்கு, என்னைக்கு காந்தாராவோட நெக்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத பத்திலாம் டீடைல்டா பார்க்கலாம். ஹோம்பாலே பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிப்புல கடந்த ஆண்டு வெளியான திரைப்படம் தான் காந்தாரா. குறைஞ்ச பட்ஜெட்ல உருவாகி மிரட்டலான அனுபவத்தை ரசிகர்களுக்கு கொடுத்தது. இந்த திரைப்படமானது வெறும் 16 கோடி செலவுல தான் உருவானது. ஆனா 400 கோடிக்கு மேல வசூல் அள்ளி இந்த திரைப்படமானது மிகப்பெரிய வசூல் சாதனை படைச்சது. இந்த நிலையில தான் படத்தோட அடுத்த பாகத்தையுமே தயாரிப்பாளர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. ரிஷப் செட்டி நடிப்புல உருவாகி இருந்த காந்தாரா படமானது தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகள்ல பேன் இந்தியன் மூவியா ரிலீஸ் ஆனது. இந்த நிலையில தான் காந்தாரா 2 திரைப்படமானது எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்றத பத்தியுமே அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க தயாரிப்பு நிறுவனம். ஹோம்பாலா பிலிம்ஸ் நிறுவனம் சார்பா கடந்த ஆண்டுல வெளியான திரைப்படம் தான் காந்தாரா. ரொம்பவே கம்மியான பட்ஜெட்ல தான் இந்த படம் உருவாகி இருந்தது. ஆனா பல மடங்கு லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்தது. 16 கோடி பட்ஜெட்ல உருவாகி 400 கோடிக்கு மேல வசூல் அள்ளுனது. குறைஞ்ச பட்ஜெட்ல உருவாகி இருந்த இந்த படத்தோட வசூலை யாராலையும் நம்பவே முடியல. இந்த நிலையில தான் இந்த படத்தோட இரண்டாவது பாகமானது இப்ப உருவாகிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட அடுத்த பாகமா இல்லாம இந்த படத்தோட ஃப்ரீக்வலா காந்தாரா 2 ஆனது உருவாகி இருக்கு. முதல் பாகத்தை காட்டிலுமே காந்தாரா 2 படத்திற்காக அதிகமான மெனக்கடல் இருப்பதா அந்த படத்தோட இயக்குனரான நடிகர் ரிஷப் செட்டி தெரிவிச்சிருந்தாரு. இந்த படத்துக்காகவே பல வரலாற்று நிகழ்வுகளை ஆய்வு செஞ்சு அதை எல்லாத்தையுமே படத்துல இணைக்க உள்ளதாகவும் தெரிவிச்சிருந்தாரு. முதல் பாகம் ஏற்படுத்தின எதிர்பார்ப்பு காரணமா இரண்டாவது பாகம் எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்ற எதிர்பார்ப்புமே ரசிகர் மத்தியில் அதிகமா இருந்துச்சு. அந்த வகையில தான் அடுத்த பாகம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்ற அறிவிப்பையுமே ஹோம்பாலா நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. அதன்படி எடுத்துக்கிட்டோம்னா அடுத்த ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தசராவை முன்னிட்டு காந்தாரா சாப்டர் 1 ஆனது சர்வதேச அளவுல திரையரங்குல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஹோம்பாலா பிலிம்ஸ் நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. இதை அடுத்து இன்னும் ஓராண்டு காலம் இந்த படத்தோட ரிலீஸ்க்காக காத்திருக்கணுமா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. படத்தோட ஒவ்வொரு காட்சியிலுமே பிரம்மாண்டத்தை கொண்டு வந்துகிட்டு இருக்காரு இயக்குனர் ரிஷப் செட்டி. அந்த வகையில தான் இந்த படத்தை ரசிகர்களோட எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை மாதங்கள் தேவைப்படுவதாகவும் படக்குழு சார்பா தெரிவிக்கிறாங்க. முதல் பாகத்தின் மூலமாவே மிரட்டலான திரைக்கதையும் காட்சி அமைப்புகளையும் ரசிகர்களுக்கு கொடுத்திருந்தாரு இயக்குனர். இரண்டாவது பாகத்தின் மூலமா அது இன்னமும் அதிகரிக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதனாலதான் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமா இருக்கு. முதல் பாகமே தமிழ், தெலுங்கு, கன்னடம்னு பேன் இந்தியன் மூவியா வெளியாகி இருந்துச்சு. இப்போ உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய காந்தாரா சாப்டர் 1 திரைப்படமுமே பேன் இந்தியன் மூவியா தான் உருவாக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட வெற்றிக்கு முக்கிய காரணம் இசைன்னு சொல்லலாம். அதே மாதிரி இரண்டாம் பாகத்திலேயுமே இசை மிரட்டலா இருக்கும் அப்படிங்கறதையும் எதிர்பார்க்கலாம்.